ஒரு சின்ன ஊசி போடுறதுக்கே கத்தி கூப்பாடு போடுவோம், அப்படி தானே? ஆனால் அவரோட கையில் வந்து ஆணி அடிப்பாங்க இல்லையா, அதோட உயரம் எவ்வளோன்னா 3.5 இன்ச்சாம். சொல்லுங்க, எத்தனை? 3.5 இன்ச்சு. அதாவது நம்ம உடம்புல அயன் சத்து இருக்கும் தெரியுமா, அந்த அயன் சத்தெல்லாம் நம்ம சேர்த்து வச்சா அதை ஒரு ஆணியை செஞ்சா 3.5 இன்ச்சு அளவுக்கு இருக்குமா. ஒரு சிலுவையில் அரைகிறதுக்கு என்ன செஞ்சாங்க? 3.5 இன்ச்சு ஆணியை தான் யூஸ் பண்ணாங்களா. நம்மளுக்கு ஒரு குண்டூசியை வச்சு இங்கே குத்துனாரு எப்படி வலிக்குது? அவர் நமக்காக தான் அந்த வலியெல்லாம் தாங்கிட்டார். எதுக்கு? அந்த ரத்தம் சிந்தனா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்ம ரட்சிக்கப்படுவோம், எப்பயும் பரலோகத்தில் நம்ம அவரோட சேர்ந்து வாழலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் மரித்த பிறகுதான் அவர் இந்த பூமியில் இருக்க எல்லாருமே அவர் என்னது தேவனுடைய வலது பாரிசத்தில் பரலோகத்தில் போய் உட்கார்ந்தாரு. இந்த எல்லா அதிகாரம் இருக்கு இல்லையா, பிசாசு, சாத்தான், எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழே வந்துருச்சு. ஏன்னா அவர் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தானே கடைசி வரைக்கும் வாழ்ந்தாரு. அதுக்கு ஒரு கிஃப்டா அவருக்கு என்ன வந்துச்சு? எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம ஜபிக்கும் போது என்ன செஞ்சு ஜபிக்கிறோம்? முழங்கால் போட்டு தானே ஜபிக்கிறோம். அப்போ நம்ம ஏசப்பாவோட நாமத்தை உயர்த்தி ஜபிக்கிறோம்.